செய்யாமல் விசாரணை நடத்துவதா என மதுரை அமர்வு நீதிமன்றம் வினா எழுப்பியுள்ளது. கட்ட பஞ்சாயத்து நடத்துவதற்கு சமம் எனவும் மதுரை அமர்வு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வழக்கு பதிவு செய்யாமல் விசாரணை நடத்துவது கட்ட பஞ்சாயத்திற்கு சமம் என மதுரை அமர்வு நீதிமன்றம் கூறியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் விசாரணை நடத்துவது கட்ட பஞ்சாயத்து நடத்துவதற்கு சமமாகும் என நீதிபதி தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வழக்கு பதிவு செய்யாமல் போலீசார் விசாரணை நடத்துவது என்பது கட்ட பஞ்சாயத்து செய்வதற்கு சமமானது என மதுரை அமர்வு உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. குடியிருப்பு நிலம் வாங்கிய சிக்கல் குறித்து மதுரை தல்லாக்குளத்தை சேர்ந்த சோமசுந்தரம் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடுத்திருந்த நிலையில் அந்த வழக்கை வழக்கு பதிவு செய்யாமல் போலீசார் விசாரணை நடத்துவது என்பது கட்ட பஞ்சாயத்திற்கு சமம் என நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். ஆவணங்களை தர மறுப்பதாக காவல்துறையில் குற்றச்சாட்டு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வழக்கில் தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குற்றச்சாட்டின் அடிப்படையில் காவல்துறை விசாரணை நடத்த வேண்டும் என வழக்காடி தரப்பில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி புகழேந்தி முன்பு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வழக்கு பதிவு செய்யாமல் போலீசார் விசாரணை நடத்துவது என்பது கட்ட பஞ்சாயத்து செய்வதற்கு சமமானது என மதுரை அமர்வு நீதிமன்றம் கூறியுள்ளது. இதுபோன்ற குற்றச்சாட்டுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் அழைத்து விசாரணை நடத்துவது என்பது கட்ட பஞ்சாயத்து நடத்துவதற்கு சமமானது என நீதிபதி புகழேந்தி தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதற்கட்ட விசாரணைக்காக தனி மனிதர் ஒருவருக்கு காவல் அலுவலர் அழைப்பாணை அல்லது அறிவிப்பு அனுப்ப இயலாது எனவும் நீதிபதி தெரிவித்துள்ளார். முதற்கட்ட விசாரணையின் நோக்கம் குற்றச்சாட்டை ஆராய்வது மற்றும் குற்றம் சாட்டியவர் வழங்கிய துணை பொருட்களை பார்ப்பது மட்டுமே எனவும் நீதிபதி தெரிவித்துள்ளார். ஒரு வெளிப்படையான குற்றம் வெளிப்பட்டால் காவல்துறை உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணையை தொடர வேண்டும் என நீதிபதி தெரிவித்துள்ளார். வழக்கு பதிவு செய்யாமல் போலீசார் விசாரணை நடத்துவது என்பது கட்ட பஞ்சாயத்து செய்வதற்கு சமமானது என நீதிபதி தெரிவித்துள்ளார். பிரிவு 173 BNSS கீழ் எந்த ஒரு விசாரணையும் டிஎஸ்பியின் ஒப்புதலுக்கு பிறகு 14 நாட்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும் எனவும் இந்த வழக்கில் நீதிபதி தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதன் முடிவு அலுவலருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். மேலும் மனுதாரரின் முறையீடு குறித்து வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதி ஆணை பிறப்பித்துள்ளார்.